சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அன்பர்களே, அன்பு நெஞ்சங்களே, இன்னைக்கு மௌனத்தோட இன்னொரு பரிமாணம், மௌனத்தின் மாண்பு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி, அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சிப்பாக வணங்கி இதை நம்ம ஆரம்பிக்கலாம். மௌனம். ஏன் மௌனத்தை பற்றி திருப்பி நம்ம பேசுகிறோம்னா, மௌனத்தை அனுபவிச்சு உணர்ந்ததுனால தான். மௌனத்தை மனிதன் சித்தி ஆயிடுச்சுன்னா ஒரு மனிதனுக்கு அவனுக்கு அந்த மனிதன் வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப இனிதாக இருக்கும், இனிமையாக இருக்கும். துன்பம் விலக்கி இன்பத்திலேயே பயணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொக்கிஷம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது மௌனம்தான். மௌனத்தை புரிஞ்சிக்கணும்னா முதல்ல உயிர், மனம், இறைத்தன்மை இதை எப்படி பார்த்துக்கலாம். உயிரின் படர்க்க நிலையே மனம். இப்போது மனசளவில் இயங்குகிறோம். மனது செட்டில் ஆயிடுச்சுன்னா உயிரோட தன்மை புரிஞ்சிடும். உயிரோட ரொம்ப செட்டில் லெவல் போனீங்கன்னா அதற்கு பின்புலமாக உள்ள இறைத்தன்மை உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் இதில் முக்கியமான நம்ம விஷயம். ஒரு குளத்தில் கல் எடுத்து போடுறீங்க, அலை பிரியுது. அந்த அலை எதனால் வந்ததுன்னா அந்த குளத்தில் உள்ள நீர்னால் வந்தது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ரொம்ப அமைதியாகிடுச்சுன்னா அந்த அலை போயிடும். அப்போது அந்த இடத்துல அந்த நீர், அந்த குளத்தோட நீர் மட்டும்தான் தெரியும். இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த அலைன்றது ஒன்றுமே இல்லை. இந்த மனம் இருப்பு நிலையிலிருந்த இறைத்தன்மை வெளிக்கொணர்ந்து அலையாக வந்துட்டுருக்கு. அது சட்டில், அதாவது ரொம்ப அதனுடைய அழைச்சூழல் கீழே இறங்கிருச்சுன்னா அந்த இடத்துல இறைத்தன்மையை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுதான் அலையிலிருந்து நம்ம இறங்கி வர்றது. ரொம்ப சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா, பீட்டா என்கிற அழைச்சூழலிருந்து ஆல்ஃபா தீட்டா லெவலுக்கு இறங்கி டெல்டா லெவலுக்கு கூட நம்மளுடைய எண்ணத்தோட அழைச்சூழலை இறக்கி பார்க்கறது தான். இது ஒரு கலை. இந்த கலையை நம்ம எல்லாரும் உணரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஞ்ஞானத்தில் நீங்கள் இறைத்தன்மையை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்க இயற்கைன்னு சொல்லுவாங்க, கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மெஞ்ஞானம், அதாவது நம்மளுடைய இன்னர் ஜர்னி, ஆன்மீகத்தில் உள்நிலை பயணத்தில் அவங்க உணர்ந்தவங்க எல்லாம் பிரம்மம்னு சொல்லுவாங்க, இறைநிலைன்னு சொல்லுவாங்க. எல்லா விதவிதமான பேர் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி குருமார்கள் வச்சுருக்காங்க. ஆனால் இது எல்லாமே ஒன்று தான். அப்போது விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு மனிதன் விஞ்ஞானியாகவும் இருக்கிறாங்க, மெஞ்ஞானியாகவும் இருக்கிறாங்க. விஞ்ஞானியாக இருக்கிற ஒரு மனிதன் மெஞ்ஞானி ஆயிட்டாங்கன்னா அது மௌனம் தான். அந்த இடத்துல தான் முழுமை பெறுறாங்க ஒரு மனிதன். அதனால் இந்த மௌனம் என்றது ரொம்ப 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 சிறந்த விஷயம். ஒரு மனிதன் பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சிக்கிட்டாலே புரிஞ்சிடும். அது என்னங்க பழக்கமும் விளக்கமுன்றீங்களா? இப்போது உண்மை தெரியும், ஒரு மனிதனை துன்பப்படுத்தக்கூடாதுன்ட்டு. ஆனால் பழக்க தோஷத்தில் துன்பப்படுத்திடுறோம். எத்தனை பேர் இதை பார்க்குறவங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனையோ பேர் நம்மளை அறியாமலே ஒரு மனிதனை காயப்படுத்திட்டு, நமக்கு தெரியும் காயப்படுத்தினா தவறுன்ட்டு, ஒரு கோபம், ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் காயப்படுத்திட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம் இல்லையா? இது எல்லாமே பழக்கம். ஆனால் உண்மை தெரியும், நம்ம இப்படி பண்ணால் அது தவறு, ஒருத்தங்களை துன்புறுத்தக்கூடாது, மனதில் விழக்கூடாதுன்ற. அப்போது இது எல்லாம் எப்போ சித்தி ஆகும்னா மௌனத்தில் மட்டும்தான் சித்தி ஆகும். நீங்கள் மௌனத்தை சித்தி ஆகிறதுக்கு நம்மளை ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். நான் அமைதியாகவும் ஆனந்தமாக வாழ்வேன். இந்த சங்கல்பத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. எப்போல்லாம் உங்களுக்கு யாரையாவது காயப்படுத்தணுமோ, இல்லை ஒரு எரிச்சலோ, ஒரு துன்பப்படுத்தணுன்ற எண்ணம் வருதோ, இல்லை நான் என்ன நானே செம்மப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மௌன பயிற்சிக்கு நீங்கள் உள்ளே வந்துடுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எல்லா பிரச்சனையும் காரணம் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எண்ணங்கள் எப்படி வருதுன்றது தான். ஒரு எண்ணங்கள் 5 விதமாக ஒரு மனிதனுக்கு வருது. தேவை, ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதுக்கான எண்ணங்கள் வரும். பிறர் மனசு தூண்டுதல், யாராவது ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வர்ற எண்ணங்கள். அப்புறம் கருமையத்தில் நம்ம காலங்காலமாக வந்த விஷயத்தில் உள்ள
எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்களும் வந்து நமக்கு வந்து உள்ளேருந்து வரும். பழக்கத்தில் வர்ற எண்ணங்கள் பழகி பழகி, இப்போ இந்த பழக்கம் வழக்கம்னு சொன்னாலே அதே மாதிரி நம்மளை அறியாமலே ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்கும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில். அதனால் வர்ற எண்ணங்கள். ஒரு மனிதன் நல்ல இறைத்தன்மையோட நல்லபடியாக ஒரு பரந்த நிலையில் ஒரு அமைதி ஒய்க்கட்டும் இந்த உலகம் ஃபுல்லாக, இந்த உலகமே ஆனந்தமயமாகட்டும்ன்ட்டு எப்பொழுது தன்னையே உணர்ந்து எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லோரும் வாழ்க வளமுடன், இப்படி எந்த மனிதரும் இந்த உலகத்தில் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இறைத்தன்மையோட எண்ணங்களும் உள்ள வர சேர்ந்துடும். ஏன்னா இந்த பிரபஞ்சமே இறைத்தன்மையால் ஆனது தான். எதுவுமே இதில் மிஸ்ஸிங் பீஸே கிடையாது. அதாவது எல்லாமே இறைத்தன்மை தான். இப்படி 5 விதமாக வரும். தேவையின் அடிப்படையில், பழக்கத்தின் அடிப்படையில், பிறர் மன தூண்டுதலில், கருவமைப்பில், இறைத்தன்மையோட விஷயத்தில். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதில் எதில் நிறைய பேருக்கு மிஸ் ஆகுதுன்னா கடைசியில் உள்ள அந்த இறைத்தன்மையோட விஷயத்தில் தான். ஏன் எது தடுக்குது? இந்த அலையான மனம், தேவையற்ற எண்ணங்கள் வந்து நம்மளை தடுக்குது. இது எல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும். நான் நல்லவனாகணும், நான் நல்லபடியாக மாறணும், எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்குது. அதை மாறணும்னா கண்டிப்பாக தயவு செய்து மௌனம் பண்ணி பாருங்கள். மௌனம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பல பதிவில் பண்ணியிருக்கோம். திருப்பவும் அதை நம்ம சொல்லலாம். 9 மணி நேரம் குறைந்தது, இல்லைனா 1 நாள், இல்லைனா 2 நாள், இல்லைனா 3 நாள், இல்லைனா 5 நாள், இல்லைனா 1 வாரம், இல்லைனா 21 நாள், இல்லைனா மாதம், இல்லைனா 48 நாள், இப்படி போகலாம். அவங்கவுங்களுடைய நிலையை பொறுத்து இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் அட்லீஸ்ட் 9 மணி நேரம் மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறது? மௌனத்துக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மாதத்தில் இந்த மாதத்தில் நான் பண்ணுறேன்ட்டு உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு, உங்களை ரெகுலராக பேசுகிறவங்க எல்லோரும் சொல்லிடுங்க, நான் மௌனத்தில் இருக்க போகிறேன், தொந்தரவு பண்ணாதீங்கன்ட்டு. அதே மாதிரி மௌனத்தில் இருக்கண்டு ஃபோன் பேசுகிறது எதுவுமே இல்லை. மௌனம்ன்றது உள்நிலை பயணத்தில் வெளியிலையும் பேசக்கூடாது, உள்ளேயும் பேசக்கூடாது. உள்ள எண்ணத்தை எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிக்கிட்டே போகிற ஒரு விஷயம். நீங்கள் ஒரு தியானம் கற்றுருந்தீங்கன்னா அந்த தியானத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லை நான் எதையுமே கற்றுக்கலன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் மௌனத்தை தொடங்கும் பொழுது அந்த 9 மணி நேரம் சுற்றி உங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சுட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு. கம்ப்யூட்ரு, ஃபோன் எதுவுமே கிடையாது. நீங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க. மூச்சை கவனிக்கும் போது எண்ணம் வரும், எண்ணத்தை விட்டுருங்க, வெறும் மூச்சை மட்டுமே கவனிங்க. இப்படி நீங்கள் மௌனத்தை ஆரம்பிக்கலாம். அப்புறம் நீங்கள் பிடித்த புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள், பகவத்கீதை, நீங்கள் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் அந்த புத்தகங்களை எடுத்து நீங்கள் படிங்க. மூச்சை மட்டும் கவனிக்குது 1/2 மணி நேரம், உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், திருப்பியும் மூச்சை கவனிக்கிறது, திருப்பியும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியன்னா, எந்த சூழ்நிலையிலும் எண்ணங்களை பிடிச்சிக்கிட்டு உட்காரக்கூடாது. நம்மளுடைய கோல் இந்த அலையாக இருக்கிற மனத்தை சுருக்கி நிலையாக கொண்டு வர்றது தான். இதே நீங்கள் தியானம் கற்றுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குரு இருக்காங்கன்னா அவரோட தியானம், அவரை வணங்கி இந்த மௌனம் சித்தி ஆகணும்னு சொல்லிட்டு தியானத்தை ஆரம்பித்து அந்த தியானத்தில் வந்து நீங்கள் முதல்ல ஒரு தியானத்தை ஆரம்பிங்க. அப்புறம் அவருடைய புத்தகங்கள், மற்ற ஏதாவது உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் இருந்தாலும், அதாவது எகெயின் இது ஆன்மீக புத்தகங்கள், உள்நிலை பயணமாக இருக்கணும். எகெயின் அது வந்து சாதாரண கதை புத்தகங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் ஒரு தியானம், அப்புறம் திரும்பவும் வந்து புத்தகத்தை படிக்கிறது. அது ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், திருப்பியும் ஒரு தியானம். அந்த தியானம் வந்து உங்களுக்கு 21 நிமிடத்துலேருந்து எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் பண்ணலாம். திருப்பியும் அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதுலேருந்து 1 மணி நேரம், இதே மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். இப்போது இது இனிஷியல் லெவலில் நான் சொல்கிறது. ஒன்ஸ் மௌனம் சித்தியாச்சுன்னா நீங்கள் எதுவுமே தேவையில்லை. அப்படியே கண்ணை மூடி மனதை கட் பண்ணிங்கன்னா சொர்க்கம். சொர்க்கன்றது கலோக்கியில் சொல்கிறது. உண்மையான நிலை, ஆனந்த நிலை, பரவச நிலைக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த எண்ணமற்ற நிலையில் சும்மா இரு சொல்லற என்ற நிலை உங்களுக்கு அடைந்து விட்டால் அந்த இடத்துல மௌனத்தோட அருமை புரியும். இது கண்டிப்பாக விளக்கத்தில் உங்களுக்கு புரியவே புரியாது. உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் என்னைக்கு உணர்றீங்களோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த அந்த நிலையில் நீங்கள் உட்காந்துட்டோன்னா எல்லாமே நல்லது தாங்கன்ற புரியும். அப்போது தேவையில்லாமல் யாரையும் துன்பப்படுத்த மாட்டோம், தேவையில்லாமல் யாரையும் இது பண்ண மாட்டோம். மௌனத்தை மட்டும் நீங்கள் எதுவுமே வேண்டாம், மௌனத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சா போகிறோம்.
முதல்ல அந்த உணர்வு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும். அதனால தான் வந்து எத்தனையோ நம்ம அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் வந்து நல்ல நல்ல நாட்களுக்கு, அதாவது முக்கியமான குரு நாள் சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க, வியாழக்கிழமை விரதம்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்களே ஒரு இதை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ நண்பர்கள் வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்வு நிலையும் அப்படி இருக்குது. நீங்கள் அப்படி இல்லாமல் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்கள். கண்டிப்பாக குருவருளும் திருவருளும் சேர்ந்து மௌனம் சித்தியாகி உள்ளுநிலையும் அமைதியாகி வெளியிலையும் ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதனாகி நம்மளும் நல்லா இருந்து சுற்றி உள்ளவும் நல்லா இருக்கிற ஒரு நிலை அடைவோம். வீட்டு பொறுத்தலைப்பில் பார்க்கலாம்.